அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பொடலங்காவும் முட்டையை வச்சு நம்ம ஒரு பொரியல் செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொடலங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. வானலில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரியட்டோங்க. பாருங்கள், கடுகுலாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா வச்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்டிருக்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பொடலங்காய் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. பொடலங்காய் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சுங்க பொடலங்காய். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. முட்டைக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா எண்ணெயிலே வதக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த பொடலங்காலாம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றிட்டோம். இப்போ அது நல்லா கலந்துக்கலாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. உடச்சி ஊற்றி முட்டையெல்லாம் நல்லா ஒரு பக்கம் வெந்துடுச்சு. நல்லா இப்போ கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், முட்டைலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, பொடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.